Hello friends, welcome back to our YouTube channel. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டில 3 இயர் LLB க்கு அப்ளை பண்ணிட்டு யாரெல்லாம் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாமே இந்த வீடியோவை பார்க்கணுங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 இயர் LLB கான கம்ப்ளீட் என்டையர் process பத்தி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So, இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில 3 இயர் LLB கான அப்ளிகேஷன் டேட் போயிட்டு இருக்கு. இதுல 3 இயர் LLB ஹானர்ஸ் கோர்ஸ் அண்ட் அஃபிலியேட்டட் லா கோர்ஸ்னு 2 விதமா பிரிச்சிருக்காங்க. இதுக்கு அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலியமா தான் போட முடியும், டைரக்டா போட முடியாது. ஸோ இப்போ நாம பார்க்க போறது இந்த 3 இயர் LLB கோர்ஸ்க்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் பார்க்க போறோம். இப்போ எப்ப அந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுல இருந்து அட்மிஷன் போடுற வரை இருக்கிற எல்லா என்டையர் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூலை 3 இந்த அப்ளிகேஷன் டேட் ஓபன் பண்ணிருக்காங்க 3 இயர்ஸ் LLBக்கு. அதுக்கான லாஸ்ட் டேட்னு பாத்தீங்கன்னா 24 வரை சொல்லியிருந்தாங்க. பட் 24 ஜூலை ஈவினிங் பாத்தீங்கன்னா 31 வரை டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தும் பாத்தீங்கன்னா 31 ஆகஸ்ட் 10 வரை டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் இந்த டேட் எக்ஸ்டென்ஷன் நடந்துச்சுன்னா யூஜி ரிசல்ட் சில இடத்துலலாம் இன்னும் வராத காரணத்தினால பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணதுனால ஆகஸ்ட் 10 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆகஸ்ட் 10 வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆகஸ்ட் 3rd வீக் ஆர் 4th வீக் பாத்தீங்கன்னா ஜெனரல் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இந்த இதை 10க்கு முடிஞ்சிடும். ஸோ 10 பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ங்கிறது 2nd வீக் வரும். ஸோ நெக்ஸ்ட் 3rd வீக் பாத்தீங்கன்னா 3rd வீக் ஆர் 4th வீக் ஜெனரல் ரேங்க் லிஸ்ட்ங்கிறத ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு பிடிஎஃபா ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அட்மிஷன் கிடைச்சிருமான்னு கேட்டா கிடையாது. அப்படி கிடைக்காது. ஏன்னா அந்த ரேங்க் லிஸ்ட்ல யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, எத்தனாவது ரேங்க்ல இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் ரேஞ்ச் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஜெனரல் ரேங்க் லிஸ்ட் பிடிஎஃப் அமைச்சிருப்பாங்கல்ல, ஸோ அது ரிலீஸ் ஆன அடுத்த நாள் அல்லது அன்னைக்கு ஈவினிங்கே கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 5 இயர் LLBக்குலாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இதுக்கும் பாத்தீங்கன்னா அன்னைக்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அல்லது நெக்ஸ்ட் டே ரிலீஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதுவுமே அந்த கட் ஆஃப் ரேஞ்சுங்கிறது தனித்தனியா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அஃபிலியேட்டட்க்கு தனியா, ஹானர்ஸ் கோர்ஸ்க்கு தனியா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும், அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் ரேஞ்ச் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். இதுல ஒரு பெரிய பெனிஃபிட்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் கிடையாது, ஆன்லைன் கவுன்சிலிங்கிறது நடக்கும். அதுல என்ன நடக்கும்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னா அதே மாதிரி எப்ப நீங்க டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணிருப்பீங்களா அதே மாதிரி அவங்க ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதுவரை நீங்க இன்கேஸ் ரெக்வஸ்ட் லெட்டர்லாம் அமைச்சிருப்பீங்கல்ல, இப்போ உங்கள்கிட்ட எல்லா ஒரிஜினல்ஸுமே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்க அந்த லிங்க்ல என்ன பண்ணிடலாம்னா எல்லாமே அப்லோட் பண்ணிடலாம். இதுதான் ஆன்லைன் கவுன்சிலிங்கிறது. ஓகேங்களா, அடுத்து உங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் லெட்டர்ங்கிறது வரும். எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரியான சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்து அந்த சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் காலேஜ் அட்மிஷன் பண்ற மாதிரி இருக்கும். டைரக்டா உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ்ல இந்த சீட் அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துட்டு போய் டைரக்டா ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ராசஸ். ஸோ ஃபர்தரான டீடைல்ஸ் இது ரிலேட்டடா வேணும்னாலோ அல்லது வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாவே ஃப்ரீயா தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.